இப்போ இந்த செக்ஷனில் வந்து நம்ம ஸ்கின் ரீடச்சிங் பார்க்கலாம். இந்த ஸ்கின் செக்ஷனில் வந்து ஸ்கின் ரீடச்சிங், அந்த ஸ்கின் ரீடச்சிங்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து ஸ்கின் ஃபைனர் 5. இந்த ஸ்கின் ஃபைனர் 5 வந்து எப்படி யூஸ் பண்ணுறது? ஸோ பொதுவாக வந்து நீங்கள் ரீடச்சிங் வந்து என்ன டூல் யூஸ் பண்ணுவீங்க? எல்லாருக்குமே வழக்கமாக ஸ்டாம்ப் டூலு, அதே மாதிரி ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் இங்கே இருக்குது. ஜே டூல் நம்ம சொல்லுவோம்ல, ஜே டூல், இந்த பேட்ச் டூலு, இந்த கண்டென்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்னு ஒரு டூல் இருக்குது. இதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ரீடச் பண்ணும்போது ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கணும். எதுக்காகனா ஒரிஜினாலிட்டியும் மாறிடக்கூடாது. நீங்கள் ரீடச் பண்ணதுக்கு பிறகு அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடச் பண்ணது ஒரிஜினலோட ரொம்ப மோசமாக போயிடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் திரும்ப மறுபடியும் ஒர்க் பண்ணணும். அந்த ஒரிஜினலை ஓப்பன் பண்ணி கட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா டூப்ளிகேட் லேயர் போடாமல் ரீடச்சிங் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு தப்பு நடந்துடும். மறுபடியும் ஒரிஜினல் லேயரை ஓப்பன் பண்ணி முதல்ல இருந்து கட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏலேருந்து மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வரக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு கட் பண்ணி முடிச்சாச்சுன்னா நீங்கள் ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன் நான். அதில் வந்து இந்த மாதிரி 1 by 1 நான் வந்து இப்படி கிளிக் பண்ணுறேன். பெரிய பெரிய பிம்பிள்ஸாக இருக்கிறது. ஸோ இப்போ ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயினாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிம்பிள்ஸ், அதாவது ஸ்பாட்டாக தெரியும்ல, அந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னா ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கோங்க. ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு கொஞ்சம் திட்டாக இருக்கும் பாருங்க, அதை வந்து 2வது க்ளீன் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் ஒப்பாசிட்டி வந்து 50 வைக்கலாம், ஃப்ளோ வந்து 100 வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாம்ப் டூல், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச டூல் தான். இது ரெண்டுமே வந்து புதுசு கிடையாது. 30 கூட வச்சுக்கலாம். 50ங்கிறத கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 30 வச்சுக்கிட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா இவங்களை விட இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பிம்பிள்ஸ். ஓகேங்களா, பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த கன்னத்தில் கருப்பாக இருக்கு பாருங்க, கன்னத்தில் வந்து கருப்பாக இருக்கு பாருங்க ஓரத்தில். இவருக்கு வந்து இந்த இடத்துல கலரிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல வந்து கலரிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த ஓரத்தில் பாருங்களேன் கருப்பாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய டோன் இருக்கும். இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னா இதுவும் ஈஸியாக நீங்கள் சரி பண்ண முடியும். ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இது ஒரு ட்ரிக்கு. ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஆல்ட்டை பிடிச்சிட்டு இந்த கலரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நார்மலாக இருக்கக்கூடிய இந்த கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்கின் டோன் கலரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் லேயரை வந்து லாக் பண்ணியிருக்கணும். உங்களோட லேயர் பாக்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் இருக்கும், பிக்சல் லாக் இதுக்கு பேர். இந்த லாக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த கலரை வந்து வச்சுக்கோங்க. மேலே வந்து நார்மல் அப்படின்னு ஒரு கலர் மோடு இருக்கும். இதை வந்து நீங்கள் கலர் அப்படின்னு மாற்றிக்கணும். உங்களோட கலர் மோடு வந்து கலரில் இருக்கணும், நார்மலில் இருக்கக்கூடாது. மோடு வந்து எப்படின்னா கலரில் இருக்கணும். ஒப்பாசிட்டி ஒரு 30 இருக்கணும். ஸோ ஒரு 30 இந்த மாதிரி ஒப்பாசிட்டி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த கருப்பாக இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அப்படியே ப்ரஷ் பண்ணுங்க. அப்படியே ரஃப்பாக அப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிற அந்த அந்த பேச்சஸ், அந்த டோன் வந்து ஸ்கின் டோன் வந்து அப்படியே மாறும். ஸோ இது வந்து ஒரு அருமையான ட்ரிக்கு. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் கருப்பாக இருக்கிறவங்கள கூட கலராக மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு லேயர் வேணும்ல, அதுக்கு தான் அந்த ஒரிஜினல் லேயர். ஒரிஜினல் லேயர் எதுக்காக நான் வைக்க சொன்னேன்னா இது ஒரிஜினல், இது நம்ம ஒர்க் பண்ணியிருக்குது. ஆனால் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அவர் ஃபேஸுக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லை. டேமேஜ் என்னென்னா ஆளையே மாறி போயிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவரோட உண்மையான உருவம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த பிம்பிள்ஸை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து ரீடச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு கொஞ்சம் லைட், இதை வந்து ப்ரொசீஜர் இதுதான். இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கின் ஃபைனருக்கே போகணும். எடுத்த உடனே ஸ்கின் ஃபைனருக்கு நாய்ஸ் டிடெக்ஷன் போயிடக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ளக்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்கின் ஃபைனருக்கோ நீட் இமேஜுக்கோ போயிடக்கூடாது. அப்படி போயிட்டீங்கன்னா உங்கள் ஒரிஜினாலிட்டி கடுமையாக பாதிக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபோட்டோ டூல் பாக்ஸில் ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கிற இந்த ப்ளக்கின்ஸுக்கு போகிறேன், நான் ஸ்கின் ரீடச்சிங்க்கு போகிறேன்.
ஸோ இப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும் அது. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, டிஃபால்ட்டாக அதுவே வந்து ஸ்கின்னை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த சாஃப்ட்வேரோட பியூட்டிஃபுல்லான விஷயம் அதுதான். டிஃபால்ட்டாக அதுவே வந்து ஸ்கின்னை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஃபோர், ரைட் சைடில் வந்து ஆஃப்டர். இதை வந்து ஸ்கின் ரெட்டிச்சிங் வந்து எப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும், அதே மாதிரி அதே நேரத்தில் ஷார்ப்பாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கீழே வந்துட்டு இந்த போர்ட்ரேட்டோட சைஸை மட்டும் நீங்கள் என்ன சைஸில் இந்த போர்ட்ரேட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன சைஸில் போர்ட்ரேட் இருக்குங்கிறத நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஃபைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஃபைன் வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படி. ஸோ ஃபைனை வந்து கொஞ்சம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்கள் படம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸ்மார்ப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நான் அதிகமான ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க படத்தை விட ரைட் சைடில் இருக்கிற படம் உங்களுக்கு ஓகேவா இருக்கா? நம்ம வந்து ஸ்கின் ஸ்மூத்திங் பண்ணியிருக்கோம், ஆனாலும் ஒரு ஃபேஸில் வந்து எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. அழகுக்கு அழகு சேர்க்கணும், அப்படிதான் உங்களோட ரிட்டீச்சிங் இருக்கணுமே தவிர ஆளையே மாத்துற மாதிரி ரிட்டீச்சிங் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுங்க உங்களுக்கு, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இது வந்து பிஃபோர், ஓகே, இது வந்து ஆஃப்டர்.